ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கிச்சன் ஆர்கனைசேஷன், க்ளீனிங், அதுக்கப்புறமா ரீஃபில்லிங் அந்த மாதிரி தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது நமக்குமே வந்து கொஞ்சம் வேலை செய்யணும்னு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்குமே கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் கிச்சன் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கி செட்டும் பண்ணியிருக்கேன். அதையும் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். காலையிலேயே நான் வந்து vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா காலையில் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நிறைய ஒர்க் இருக்குது. போக போக நான் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு சமையல் தான். சாம்பார், அதுக்கப்புறமா வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து பிளான் பண்ணிவிட்டு காய்கறி எல்லாமே எடுத்து இங்கே வாஷ் பண்ணிட்டேன். சாம்பார் ரசம் ரெசிபிலாம் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சாம்பார் பொடி, ரசம் பொடி, அதுக்கப்புறமா இட்லி மிளகாய் பொடின்னு சொல்லிட்டு எல்லா பேசிக்கான விஷயங்களுமே நம்மளோட சேனலில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மெத்தடில் தான் இப்போ வரைக்குமே வந்து நான் சாம்பார் பொடியை அரைச்சிட்ருக்கேன். இங்கே வந்து முள்ளங்கி வந்து நான் சாம்பாருக்கு வந்து நறுக்கிட்டுருக்கேன். முள்ளங்கி, முருங்கைக்காய் இதெல்லாம் நமக்கு வந்து சாம்பாரில் போடும்போதே நல்ல கமகமன்னு வாசனை வரும். இந்த சம்மருக்கு வந்து இந்த மாதிரி முள்ளங்கி, கீரை வகைகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்றப்போ நமக்கு வந்து ஸ்கின்னுமே நல்லா ஹெல்த்தியாக வந்துருக்கும். ஸோ அதனால் சம்மருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணியாச்சு. 3 அடுப்பு இருக்கிறதுனால ஈஸியாக அங்கே வந்து சமையல் ஒரு கடகடகட நான் வந்து முடிச்சிடுவேன். ஹார்ட்லி எனக்கு ஒரு ½ அன் ஹவர் தான் வந்து ஆகும். இங்கே நான் வந்து பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு கொஞ்சம் மேல் பொடி வந்து போடுவேன். அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் துருவி போட்டோன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. சாம்பாருக்கு வந்து அரைக்கிற மேற்பொடி தான். அது வந்து நீங்கள் எல்லா கார பொரியலுக்குமே வந்து போடலாம். அந்த ரெசிப்பியும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இன்க்ரீடியன்ட்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். இப்போ நம்மளோட முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறமா ரசம், பொரியல் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. சாதம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது வரைக்கும் நிறுத்தியாச்சு. வித்தின் ஒரு 45 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை எல்லாமே வந்து முடிச்சாச்சு. கொஞ்சம் ஏர்லியாகவே நான் வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ராசரி வாங்க போகணும். அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஸ்கூல் ரொட்டீன் ஆரம்பிச்சிருச்சு. நிக்கிலுக்கு வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு வந்து ஸ்கூல் ரொட்டீன் இருந்தாலே கொஞ்சம் எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து காலையில் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து வீக்கெண்டு. ஸோ க்ராசரி போய் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலான் இருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். க்ராசரி வந்து சிலது நாங்கள் கடையில் போய் வாங்குவோம், சிலது வந்து ஆன்லைனில் வாங்குவோம். நமக்கு வந்து இந்த மளிகை கடை இருக்குல்ல, மளிகை கடையில் போய் கொஞ்சம் லூஸில் பருப்பெல்லாம் வந்து வாங்குறப்போ ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். எம்ஆர்பியில் விட அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ரெடி ஆகிடலாம். நம்ம இன்னொரு 1 hour வந்து டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பேக் போட்டுக்கலான்னு இருக்கேன். இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சம்மருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான பேக்குன்னு சொல்லலாம். நமக்கு வந்து வெளியே போகிறப்போ நமக்கு வின்டர் வந்து ஒரு மாதிரி போயிடும். சம்மர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டு, அதுக்கப்புறமா அந்த வெளியே போனாலே அந்த டஸ்ட்டு, நமக்கு இதிலே வெளியே போயிட்டு வந்தாலே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அந்த பொல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நமக்கு எப்போவுமே சம்மரில் வந்து ரொம்ப டல்லாக, நமக்கு வந்து தண்ணியும் நம்ம ஒழுங்காக வந்து குடிக்க மாட்டோம். ஸோ அதனால் நல்ல கொஞ்சம் வந்து டீஹைட்ரேட்டடாக அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் சம்மரில் வந்து மறக்காமல் நிறையா வந்து தண்ணி, ஜூஸ் இதெல்லாம் வந்து குடிச்சிட்டே இருங்க. அப்போ தான் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒரு பேக் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து மம்மா ஆப்லேருந்து சியா ஹைட்ரா காம் ஃபேஸ் பேக்கு. இதில் வந்து உங்களுக்கு சியா சீட்ஸ் அண்ட் செரமிக்ஸ் ரெண்டுமே வந்து மேஜர் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. சியா சீட்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டடாக வந்து இல்லாமல் நல்லா வந்து நேச்சுரலாக நல்லா வந்து ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து கொடுக்கும். ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் வந்து இருக்கும். ஸோ சம்மருக்கு வந்து ரெகுலராக நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக், ஸ்கின் கேர்லாம் ரொம்ப வந்து எடுத்துப்போம். ஏன்னா நமக்கு அந்த ஸ்கின் டேன் ஆகிறது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து சம்மரில் தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ செரமிக்ஸ் இதில் வந்து இருக்கிறதுனால ஸ்கின்னோட பேரியரை வந்து இது நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்தி இது வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது வந்து காட்டுறேன். இது எல்லாமே உங்களுக்கு எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகிற மாதிரி தான் இது வந்து பண்ணியிருக்காங்க. மமாயத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸோ இது நான் நிறையா வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டில் எந்த சஜஷன்ஸ் வந்து பிராண்ட் கிட்ட சொல்லணும்னு நினச்சா நீங்கள் வந்து சொல்லலாம். பிகாஸ் பிராண்ட் வந்து நமக்கு லிசன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டில் இது வந்து இம்ப்ரவைஸ் பண்ணலாம், இது வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பிராண்டுக்கே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸோட இன்புட்ஸை வந்து பேஸ் பண்ணி அவங்களோட
அவங்களோட ஆனியன் பேஸ்ட் ஷாம்பூவில் வந்து நிறைய இம்ப்ரவைசேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக இதுக்கு வந்து பிராண்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து பிஹெச் பேலன்ஸ்டும் கூட. அது சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட ஸ்கின்னோட பிஹெச் லெவலை வந்து இது பேலன்ஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து வச்சுக்கும். இப்படி தான் வந்து இருக்கும் அந்த பேக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியாங்க, நீங்கள் வந்து அந்த சியா சீட்ஸ் வந்து பார்ப்பீங்க. இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து நேச்சுரலாக வீட்லேயே அந்த DIY மாஸ்க் வந்து ரெடி பண்ணுறப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இதோட டெக்ஸ்டர் வந்து இருக்கும். அதாவது இதை நீங்கள் இப்படி டச் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த சியா சீட்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ ரொம்ப வந்து நேச்சுரலாக இருக்கும் இது. இப்போ நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு அவங்களே வந்து ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படியே அப்ளை பண்ணும்போதே ஸ்கின்ல வந்து அப்படியே கூலிங்காக நல்ல வந்து ஒரு சூதிங்கான எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து கையிலேயே அப்ளை பண்ணிடுறேன். இது வந்து ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான பேக் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நான் இரிட்டேட்டிங்காக, அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது சில பேக்லாம் வந்து உங்களுக்கு அந்த இரிட்டேட்டிங் ஃபீல் கொடுக்கும். பட் இது அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்ஸுமே இது வந்து கொடுக்கும். சம்மருக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்ஸுமே. இப்போ ஸ்கின் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து விட்டுடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து மேட் சேஃப் சர்டிஃபைட் தான். ஸோ அதனால் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நேச்சுரல் மம்மாயத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இப்போ நான் இது வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வந்து விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அந்த பேக் எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நான் போய் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு வந்து தொட்டு பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நல்ல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலுமே வந்து கிடைக்கும். நல்லா வந்து சாஃப்ட் அண்ட் ப்ளம்பியாக ஸ்மூத்தாக வந்து இருக்கும் ஸ்கின்னு. ரெகுலராக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் வந்து TVK2025ன்ற கோடும் கொடுக்குறேன். அந்த கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 20% டிஸ்கவுண்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள் எல்லா சைட்ஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் நியர்பை ஸ்டோர்ஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் வந்து உங்களோட சஜஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். மத்தியானம் போய்ட்டு ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து மேடை மேலே வந்து வச்சுடுவேன். இந்த ப்ரொவிஷன்ஸை இந்த க்ராசரி அரேஞ்ச் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்குன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணும்போதே நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்டாக் அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ரீஃபில் பண்ணிவிட்டு, ஏதாவது பாக்ஸஸ் தேய்க்கணுன்னா அதை கையோடு வந்து தேய்ச்சி வச்சுட்டு, அங்கங்கே கொஞ்சம் பேக்ஸ் எல்லாம் நம்ம மறந்து சில இடத்துல வந்து மிக்ஸ்அப் பண்ணி வச்சுருப்போம். அதெல்லாமும் எடுத்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய வந்து ஆர்கனைஸ் ஆகும் இது வந்து பண்ணுறப்போ. நான் வந்து இங்கே லூஸில் வாங்குறது என்னென்னன்றதை வந்து காட்டிடுறேன். பருப்பு எல்லாமே வந்து லூஸில் வாங்குவோம். தனியா, அதுக்கப்புறமா உடச்ச கடலை, இந்த மாதிரி சுண்டல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் லூஸில் தான் வாங்குவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகும். சிலதெல்லாம் நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஜெப்டோ, பிக் பாஸ்கெட்லாம் வந்து நிறையா நம்ம க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் இருக்கும். நமக்கு வந்து பிக் பாஸ்கெட்டோட ஜெப்டோவில் வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வந்து கிடைக்கும். நிறையா அதில் வந்து ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து சில ப்ராடக்ட்ஸாக நம்ம வந்து வாங்கலாம். அதாவது MRP 80 rupees அப்படின்னா நான் வந்து டைடு இந்த மாதிரி டிஷ் வாஷிங் லிக்விடு இதெல்லாமே வந்து ஒரு 30 rupees 20 rupees டிஃப்ரென்ஸ்லலாம் நமக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஆஷீர்வாத் 5 கிலோ பேக்கெட் ஆட்டா பேக்கெட் இருக்குல்ல, அது மல்டிக்ரெயின் ஆட்டா வந்து ஆன்லைனில் வந்து வாங்குவோம். ஸோ அது எல்லாமே வந்து நிறையா ப்ரைஸ் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஓவரால் காஸ்ட்டில் க்ராசரியில் வந்து நிறையா வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. நான் அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் இதில் வந்து ஷூட் பண்ணலை. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எதெல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்றது நெக்ஸ்ட் மந்த் ஆஃபரில் இருக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் க்ராசரிஸ் இந்த வீட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது சிலதெல்லாம் நான் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மெத்தட் தான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 பாக்ஸ் காட்டியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து ட்ரை ஸ்பைசஸ், அதுக்கப்புறமா வந்து பவுடர்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருவேன். இந்த பாக்ஸ் வந்து இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து வாங்கினது. இது வந்து நான் ஸ்பரில் வாங்கினேன். இது வந்து நிறையா உங்களுக்கு ஆன்லைன்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நம்ம இந்த மாதிரி க்ராசரி பேக்கெட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இங்கே வந்து எனக்கு பெரிய ட்ரம்மெல்லாம் வந்து உள்ளே போகாது. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் பெரிய வாளி மாதிரி நாங்கள் வந்து வாங்கி வச்சுருப்போம். அதில் தான் இந்த பருப்பு எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறது. இங்கே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கினேன். அந்த கபர்டில் வந்து உள்ளே போகிற மாதிரி. இது எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசேஷன் பாக்ஸ் தான். நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு, குழந்தைங்களோட டாய்ஸ், புக்ஸ் அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. இதில் வந்து நான் அந்த பருப்பு வகைகள் அது எல்லாமே இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுறது.
அரிசி தனியாக அதுக்கு வந்து ட்ரம் வச்சுருவேன். ஸ்பைஸ் பேக்கெட்ஸ் நான் இதில் வந்து போட மாட்டேன். ஏன்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸ் நம்ம இதில் போடுறப்போ அடியில் போய்டும், மிஸ் ஆகிடும். அதனால் ஸ்பைசஸ் அந்த பேக்கெட்ஸ் வந்து நான் தனியாக வச்சுப்பேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ்லாம் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது. இந்த பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணது, அப்பப்போ எடுத்து நான் ரீஃபில் பண்ணிக்கிறது. ஒரு பருப்புக்குமே நான் வந்து தனித்தனியாக பாக்ஸஸ் வந்து வச்சுருப்பேன். இந்த கபட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பெரிய பெரிய எவர்சில் ஒரு டப்பாவில் தான் நான் வந்து பருப்பெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். நிறைய வாங்குகிற குவான்டிட்டியில் பருப்பு அப்படின்னா துவரம்பருப்பும் உளுந்தும் தான். ஏன்னா துவரம்பருப்பு அடிக்கடி சாம்பார் வைக்கிறதுனால ஒரு 3-4 கிலோ வாங்குறது. ஸோ அதனால் அது வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு இது மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிப்பேன். வெல்லம், புளி, அதுக்கப்புறம் இட்லி அரிசி, கோதுமாவு இந்த மாதிரி தனித்தனி பாக்ஸஸ்லேயே எனக்கு வந்து ஒரு 6-7 பாக்ஸஸ் போயிடும். எக்ஸ்ட்ரா பாக்ஸஸில் இந்த மாதிரி உப்மா ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஒரு தூக்கில் வந்து சாம்பார் பொடி, இந்த மாதிரி அந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக என்னோடய ஸ்டாக் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லாம் நம்ம வந்து பாதி ஓப்பன் பண்ணிவிட்டு பாதி கிளிப் போட்டு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி பழசெல்லாம் எடுத்து நம்ம ரீஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா அடுத்தது நம்ம புதுசு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் இங்கே எல்லாத்தையுமே வந்து ரீஃபில் பண்ணிடுறேன். இந்த வேலை வந்து நமக்கு பண்ணும்போதே கொஞ்சம் வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். நமக்கு மற்ற க்ளீனிங் வேலை பண்ணுறத விட நம்ம கிச்சனில் வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணால் ஓகே, நமக்கு வந்து ரொம்ப நாள் நம்ம அதாவது கொஞ்சம் ஒதுக்கி அப்புறமா பண்ணிக்கலாம் நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ண வச்ச வேலை எல்லாமே அப்படியே கையோடு எல்லாம் முடித்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் அலுப்பு பார்க்காம நான் எல்லாமே வந்து செஞ்சுடுவேன். இந்த டைம்லேயே நம்ம ஏதாவது வந்து ரீஃபில் பண்ணும்போதே வேறு ஏதாவது பாக்ஸஸ் தேய்ச்சி வச்சிடணும், அப்படியும் அந்த மாதிரியும் தேய்ச்சி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி ஹோம் சென்டரில் வாங்குகிற கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது வந்து ப்ரொவிஷன்ஸ்க்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். அப்புறம் இந்த பேஸ்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கினது. இது வந்து ஒரு மாதிரி ஃபைபர் மாதிரி இருக்கும். என்ன நீங்கள் வெயிட் வச்சாலும் உடையாது. இதில் தான் நான் எண்ணெய் பாக்கெட்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். அவ்வளோ வெயிட்டோடு நீங்கள் தூக்கும்போது அது கொஞ்சம் கூட உடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து டிமார்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா சின்னதெல்லாம் பேக்கெட்ஸ் எல்லாம் அதில் வந்து போட்டு வச்சுருப்பேன், கிளிப் போட்டு. அதை வந்து நமக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறமா வந்து கேஸ் ஸ்டவ்வையும் தொடச்சிடுவேன். காலையில் சமையல் முடிச்சுட்டு லைட்டாக வந்து தொடச்சி விட்டுருவேன். நைட் வந்து ஃபுல்லாக சோப் போட்டு வந்து தொடச்சி விடுவேன். மேக்ஸிமம் ஒரு 2 தடவை வந்து ஒரு நாளில் நான் இந்த கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா விடியமோட எட்ஜ் ப்ரோ. என்னோடய கேஸ் ஸ்டவ் பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க. ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணி வாங்கினது. நான் வந்து கடையிலையும் போய் நிறையா ப்ரைஸஸ்லாம் வந்து நாங்கள் விசாரித்தோம். பட் விடியமில் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றனால இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினோம். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதில் வந்து நமக்கு பர்னர் எல்லாமே வந்து ஒன்று பெருசு, இன்னொன்று வந்து கொஞ்சம் மீடியம் இருக்கும், இன்னொன்று ஸ்மால், அந்த மாதிரி தான் வரும் 3 பர்னரில். இது வந்து கொஞ்சம் வெயிட், அதை மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ மற்றபடி இந்த கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து அந்த பர்னர் நாப் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஸ்டவ் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆரம்பத்தில். அப்புறம் பழகிடுச்சு. அந்த மாதிரி வேணான்னா நமக்கு விடியம்லேயே வந்து எட் ஷைன்னு நினைக்கிறேன், அதில் வந்து உங்களுக்கு நாப்ஸ் எப்பயும் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதுவுமே நல்லாயிருக்கு. அதுதான் வந்து சரண்யா வச்சுருக்கா. நீங்கள் அது கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேலை முடிச்சுட்டு நான் கொஞ்சம் பாக்ஸஸ் எல்லாம் வந்து தேய்ச்சும் வந்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து காட்ட போகிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம நிறையா மீஷோவில் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே வந்து சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே வந்து மாவும் அரைச்சி வச்சாச்சு. மாவு வந்து அரைச்சி வச்சிட்டோன்னா அது ஒரு 1 வீக்குக்கு வந்து போகும். ஸோ அதனால் மாவும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து செம்ம வேலை தான். இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லாருக்குமே வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன். பிகாஸ் நான் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களோட கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணணும். இதில் வந்து நான் காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நான் வாங்கலை. எதுவுமே நான் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக வாங்குறது கிடையாது. சிலது எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து வாங்குவேனே தவிர, அதில் காட்டுறது எல்லாமே நான் வந்து என்னோடய பர்சனல் யூஸுக்காக நான் வாங்கலை. இந்த
ஸ்டாண்ட் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது உங்களுக்கு ஹால் வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். எனக்கு இது வந்து தேவை இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் இது வந்து வாங்கினேன். இது நான் எங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் காட்டுறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் வந்து ரிட்டன் போட்டுருவேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான், இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதில் நான் காட்டுறது எல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. எதுவும் வந்து அவசியமாக இருக்கா, உங்களுக்கு தேவை இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல நான் கார்னர் ஒன்று வச்சுருப்பேன். அப்புறமா இந்த இடத்துல நான் நிறைய ஷெல்ஃப் வந்து மாற்றிட்டேன். எனக்கு எதுவுமே வந்து ப்ராப்பராக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எனக்கு என்னென்னா இங்கே வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையா திங்ஸ் இருக்கும். எல்லாமே நான் வந்து கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா மாற்றி மாற்றி வச்சுருப்பேன். இங்கே வந்து எண்ணெய் மட்டும் ரவுண்ட் ட்ரேயில் வந்து வச்சுருந்தேன். அந்த எண்ணெயில் வந்து உப்பு அதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். என்னோடய கடலை எண்ணெய் நான் ஸ்டோர் பண்ண முடியல. ஸோ இந்த மேலே வந்து எல்லா எண்ணெயுமே வந்து ஸ்டோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி இது வந்து நான் இந்த ஷெல்ஃப் வந்து வாங்கினேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நெய்க்காக நான் ஹோம் சென்டரில் வாங்கினது. இந்த பாட்டில் ஸ்பூனோடு வரும். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் வந்து ஊறுகாய் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நாங்கள் நிறையா யூஸ் பண்ணுவோம். எல்லாமே அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும். எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு எடுக்கும்போது சிலதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா மேலே வந்து எண்ணெய் எல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு பெருங்காயம் அப்புறமா அந்த பெப்பர் சால்ட் ஷேக்கர் வச்சு கீழே உப்பு அதுக்கப்புறம் எல்லா ஊறுகாய் ஐட்டம்ஸும் இங்கே வந்து வச்சுட்டேன். இது வந்து எனக்கு ப்ராப்பர் ஆர்கனைஸ்டாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஒயிட்டும் இருக்குது. நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணும்போது அந்த ஹால் வீடியோவில் நான் இந்த ப்ராடக்ட் இன்க்ளூட் பண்ணுறேன். அதோடய ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அப்போ சொல்கிறேன். அந்த ஊறுகாய் எல்லாமே இந்த அவன் மேலே தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா இருந்ததுனால இப்போ எல்லாமே ப்ராப்பராக அந்த பிளேஸில் வந்து போயிடுச்சு. இப்போ இந்த ஃபுட் பேக்கெட்லாம் வந்து நம்ம கிளிப் பண்ணுறதுக்கான இந்த கிளிப்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது வந்து நம்மளோட ரிலேட்டிவ் தான், அவங்க ஒரு சப்ஸ்கிரைபர், அவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்க வந்து நமக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி இந்த பாக்ஸில் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் ஒன்று ப்ரெட் பாக்ஸாக, இன்னொன்று வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் போட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நம்மளோட கிச்சனில் வந்து நான் ஒரு ஷெல்ஃபாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இவ்வளோ ஹால் வீடியோஸாக நான் எனக்குன்னு வச்சுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் ஸ்டெய்னர் வந்து அப்புறம் விஸ்க் வந்து காட்டினேன். அதுதான் நான் வந்து வாங்கினது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப செலக்டிவான ஐட்டம்ஸ் தான் நான் என்னோடய பர்சனல் யூஸ்க்காகன்னு வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து மணி வேஸ்ட் பண்ணல. நிறைய பேர் அதை வந்து சொல்லியிருந்தீங்க. அதை நான் இங்கே வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு தான் நான் டீட்டெயிலாக சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.